கிறிஸ்தியேசுக்குள் மிகவும் அன்பாயும் பிரியமாயும் அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகி தேவனாலும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாகும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். அடியனுக்கு வாய்ப்பு கொடுத்த பிதாவாகி தேவனுக்கு இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மீண்டும் நன்றியும் தோத்திரங்களும் சொல்லிக்கொண்டு, சகோதரர் அறிவித்த வண்ணமாக ராஜாவை அழைத்து வர நீங்கள் பிந்தினவர்களாக இருப்பானேன் அப்படிங்கிற தலைப்பில் நாம் இன்னைக்கு ஒரு சத்திய பாடத்தை பார்க்க போகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ராஜாவை அழைத்து வர நீங்கள் பிந்தினவராய் இருப்பானேன் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நாம் இன்னைக்கு ஒரு சத்திய பாடத்தை பார்க்க போகிறோம். இது தாவீது ராஜாவை கூப்பிட்டு வர்றதுக்கு ஜனங்கள் எல்லாரும் ஒரு ஒரு கலகத்துக்கு பிறகு ஜனங்கள் எல்லாரும் தாவீது ராஜாவை கூப்பிட்டு வர்றதுக்கு ஆயத்தமாக இருக்கும்போது தாவீது ராஜா தன்னுடைய சகோதரர்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரத்தில் இருக்குது. ராஜாவை அழைத்து வர நீங்கள் பிந்தினவரப்ப இந்த 19ஆம் அதிகாரம் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, என்ன காரியம் இருக்குன்னா, தாவீது ராஜாவின் திரும்புதலை பற்றிய சரித்திரம் இன்றைய உலகத்திற்கு ஒரு முக்கியமான பாடத்தை கொடுக்கும். இந்த இதிலிருந்து இந்த உலகத்தில் கடைசி காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை இந்த சம்பவம் நமக்கு கொடுக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படி இந்த 19ஆம் அதிகாரத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, அதுக்கு முந்தின அதிகாரங்களை கொஞ்சம் அப்படி வாசித்து பார்க்கும்போது தாவீது ராஜாவுடைய மகன் அப்சலோம் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, தாவீது ராஜாவுக்கு எதிராக ஒரு கலகத்தை உண்டு பண்ணாங்களா? எப்படி கலகத்தை உண்டு பண்ணாங்க அப்படின்னா, வசனத்தை வாசிப்போம். 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம். அப்சலோம் தந்திரமாக ஜனங்களின் இருதயங்களை தாவீதிடமிருந்து திருப்பினான். கலகம் உண்டானது. தாவீது நகரத்தை விட்டு ஓடினார். இந்த வசனம் தான் நமக்கு இன்னைக்கு ஆதார வசனமா எடுத்திருக்கிறோம். என்னன்னா, நகரத்துல அப்சலோம் தந்திரமாக ஜனங்களின் இருதயங்களை தாவீதிடமிருந்து திருப்பினான். கலகம் உண்டானது. தாவீது நகரத்தை விட்டு ஓடினார்னு சொல்லி பார்க்குறோம். எப்படி கலகத்தை உண்டு பண்ணினார் அப்படின்னா, அப்சலோம் கலகத்தை உண்டு பண்ணினது ரொம்ப ஒரு புதுமையா இருக்கும். சில கலகம்னா அப்படின்னா, ஆட்களை அடிச்சு பிடிச்சி விரட்டினது ஒரு கலகம், ரெண்டாவது வேற வழியா நடக்கக்கூடிய கலகம். ஆனா அப்சலோம் பண்ண கலகம் கொஞ்சம் வித்தியாசமான கலகமா இருந்தது. எப்படி பண்ணாங்கன்னு சொல்லி இங்க வசனத்தை வாசிப்போம் சார். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல். மேலும் அப்சலோம் காலைதோறும் எழுந்திருந்து
பட்டணத்து வாசலுக்கு போகிற வழி ஓரத்திலே நின்று கொண்டு எவனாகிலும் தனக்கு இருக்கிற வழக்கு முகாந்தரமாய் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக போகும்போது அவனை அழைத்து, நீ எந்த ஊரான் என்று கேட்பான். அவன், உமது அடியான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒன்றுக்கடுத்த இன்ன ஊரான் என்றால், அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி, இதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமுமாய் இருக்கிறது. ஆனாலும் ராஜாவினிடத்திலே உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்பான். ஒரு சம்பவம் ஒரு ஊர்ல அப்படியே நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தங்க யாராவது ராஜா அரண்மனையை பார்த்து யாராவது போனா என்ன நடக்கும்னா, அப்சலோம் முடி காலையில வழி வாசல்ல உட்காந்துக்கிட்டு என்ன சொல்லுவார் அப்படின்னா, எங்க போறா என்ன அதுன்னு சொல்லி விசாரிப்பாங்க. அப்படிதான் நலம் விசாரிப்போம்ல. நம்ம இப்போ ஒரு ஆள் போறாங்கன்னா, நம்ம ஊருக்கு புதுசாக வராங்கன்னா நம்ம நலம் விசாரிப்போம். இதே மாதிரி அப்சலோம் நலம் விசாரிக்கிறாங்க. எப்படி நலம் விசாரிக்காங்கன்னா, எங்கப்பா எந்த ஊர் என்ன அது, நீ எதுக்கு ராஜாவை பார்க்க வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லி அப்படி ஜாலியாக அப்படி அன்பாக பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிட்டு அடுத்தால அப்படி நீ என்ன கோத்திரம், இஸ்ரேலில் எந்த கோத்திரம், எப்படி என்ன ஏதுன்னு கேட்கும்போது என்ன ஊரான்னு சொல்லுவாங்க. சொல்லும்போது அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி, இதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமாக இருக்குது. ஆனால் ராஜா கிட்ட போனேன்னா யாரும் விசாரிக்கிறதுக்கு என்ன இல்லை, ஆள் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே சொல்றது யாரு, ராஜாவுக்கு மகன். அரண்மனைக்கு போனா உன் காரியத்துக்கு நியாயம் விசாரிக்க ஆள் இல்லை. ஏன்னா ராஜா கிட்ட நீ நம்ம ஒரு சாதாரண மனுஷன் ராஜாட்ட பேச முடியுமா? முதல்ல யார்கிட்ட போனோம்? நம்ம நார்மலா அரண்மனையில் உள்ளவங்கள பார்த்தா தெரியும். எப்படின்னா வாயில் காப்பான், அதாவது வாட்ச்மேன்ட்ட சொல்லணும், இப்படி இன்னாரு நான் ராஜா பார்க்க வந்திருக்கேன். ராஜாவை நேரடியாக பார்க்க முடியாது. யாரை பார்க்கணும்? அந்த ஒரு பிரதானியை பார்ப்பாங்க. பிரதானிகிட்டையும் முடியலைன்னா யார்கிட்ட போவோம்? அமைச்சர்கிட்ட போவோம், மந்திரி கிட்ட போவோம். மந்திரியும் முடியலைன்னா எங்கே போவோம்? ராஜா கிட்ட பார்ப்போம். நிறைய ப்ராசஸ் இருக்கிறதுனால அப்சலோம் என்ன சொல்லிட்டாருன்னா, உன் காரியத்தை ஒன்றும் விசாரிக்கிறதுக்கு ஆளே இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தை வாசிங்க. பின்னும் அப்சலோம், வழக்கு வியாசியமுள்ளவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து, நான் அவர்களுக்கு நியாயம் செய்யும்படிக்கு என்னை தேசத்திலே நியாயாதிபதியாக வைத்தால் நலமாயிருக்கும் என்பான். வழக்கு விஷயங்கள்லாம் நிறைய விஷயமா இருக்கிறதுனால எல்லாரும் என்கிட்ட வந்து நான் அவர்களுக்கு நியாயம்படி என்ன நியாயாதிபதி வச்சா நல்லா இருக்கும். ஏன்னா ராஜா கிட்ட போய் கேட்க முடியாது, ராஜா கிட்ட நியாயம் கேட்க முடியாது. அப்போ அங்கிருந்து 1-2 ஆட்களை தாண்டி தான் அங்கே போனோம். அதனால இவர் இப்படி சொன்ன உடனே இப்படி சொல்லிட்டு இருக்காரு, மனசுல நினைச்சிட்டு இருக்கும்போது யாராவது ஒருத்தர் வந்தா என்ன பண்ணுவாராம்? அடுத்த வசனத்தை வாசிப்போம். எவனாகிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்போது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான். ரொம்ப அருமையான காரியம், அப்படிதானே? யாராவது ஒருத்தன் வந்து ராஜாவுடைய பையன் தெரியுங்களா, ராஜாவோட பையன் தெரிஞ்சு சொல்லி வணங்க வந்தா என்ன செய்வாராம் அப்படின்னா, சே காலெல்லாம் விழாதுங்க அப்படின்னு சொல்லி அவரை கட்டி பிடிச்சி அவரை வந்து என்ன பண்ணுவாராம், முத்தம் கொடுத்து அவரை அப்படி ஆளுக்கு தன்னோட சேர்த்துக்கிடுவோம். அப்போ என்ன பண்ணுவாங்க, ராஜாவுடைய மகன், நம்ம ஊர்ல சாதாரணமாக ஒரு கவுன்சிலர் இருக்காங்க, ஒரு பிரசிடென்ட் இருக்காங்கன்னு பஞ்சவள்ளி ஒரு பிரசிடென்ட் இருக்காங்க, அவங்களுடைய மகன் நமக்கு ஃப்ரெண்டுனா நமக்கு அப்போ எவ்வளோ விஷயம் இருக்கும். ஒரு சாதாரண பிரசிடென்ட். அப்போ ராஜாவுடைய மகன், அன்னைக்கு ராஜாக்கள் தான் எல்லாமே, ராஜாவுடைய மகன் கிட்ட போய் ராஜா மகன் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து நீங்க நம்ம எல்லாரும் ஒண்ணு அப்படின்னு சொல்லும்போது அவங்க எப்படி இருக்குமாம்னா, அப்படியே தன் பக்கம் கொஞ்சம் கொஞ்சமா ஆட்களை சேர்த்துட்டு இருக்காங்க. அடுத்த வசனத்தை வாசிப்போம். இந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக வரும் இஸ்ரவேல் எல்லாருக்கெல்லாம் செய்து இஸ்ரவேல் மனுஷருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். இப்படி எல்லாமே செஞ்சு ராஜா கிட்ட யாரெல்லாம் போறாங்களோ அவங்களெல்லாம் என்ன பண்றாரு, குறுக்க தடுத்து நிறுத்தி தான் வந்து நியாயம் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி இஸ்ரவேல் மனுஷருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான்னு சொல்லி வசனம் சொல்லுது. இப்படி கவர்ந்து கொண்ட உடனே என்ன நடக்கு அப்படின்னா, தாவீது ராஜாவுக்கு எப்படி இந்த நியூஸ் போயிடும் அப்படித்தானே. ஏன்னா தாவீது ராஜா வந்து எந்த விதத்திலையும் அப்சலோமை விட்டு கொடுக்கல. நீங்க அந்த பேசேஜை படிச்சாலும் அவர் இறந்ததுக்கு ரொம்ப சத்தம் போட்டு என்ன பண்ணிருப்பாரு, அழுதுருப்பாரு, விட்டு கொடுக்கல. ஏன்னா தன்னுடைய மகன். அப்போ இப்படி சொல்லும் போது அவர் ஒண்ணுமே கண்டுக்கிடல முதல்ல. ஆனா அடுத்த வசனத்தில் என்ன சொல்லுது அப்படின்னா, 15ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல், எருசலேமில் இருந்து வரவழைக்கப்பட்ட 200 பேர் அப்சலோமோட கூட போனார்கள். அவர்கள் வஞ்சகமின்றி அறியாமையினால் போனார்கள். அப்சலோம் பலிகளை செலுத்தும் போது தாவீதின் ஆலோசனைக்காரனாகிய அகிதோப்பேல் என்னும் கீலியனாகிய
அவன் ஊரானாகிய கீலோவில் இருந்து வரவழைப்பித்தான். அப்படியே கட்டுப்பாடு பலத்து ஜனங்கள் அப்சலோமிடத்தில் திரளாய் வந்து கூடினார்கள். கொஞ்ச நாள் அப்படி போக போக ஒரு ஆட்கள் யார் அப்சலோம்ட்ட என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கூடிக்கிட்டே இருக்கிறாங்க. அவருடைய பலம் கூடிக்கிட்டே இருக்கும்போது அவர்கள் வஞ்சகமின்றி அறியாமையினால் போனார்கள். 200 பேர் வந்துட்டாங்க. வந்த உடனே என்ன பண்ணிட்டாரு, இவரு தன்னை ராஜான்னு சொல்லி நினைச்சு நம்ம என்ன பண்ணிட்டாரு, பலிய செலுத்த ஆரம்பிச்சிட்ட. பலி செலுத்தும் போது தான் அகித்தோப்பேல் அப்படிங்கிறவரை, தாவீதுடைய ஆலோசனைக்காரர் அகித்தோப்பேல். இது சப்ஜெக்ட், இன்னொரு சப்ஜெக்ட் இருக்கு, நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். அப்ப அந்த அகித்தோப்பேலை கூப்பிட்டு இப்படி அவரையும் வரவழைச்சிருக்காரு. இப்படியே வந்து எல்லாரும் ஒவ்வொரு ஆட்களா கூட கூட என்ன எப்படி இருந்தான், கட்டுப்பாடு பலத்து ஜனங்கள் அப்சலோமிடம் எப்படி பண்ணாங்களாம், திரளாய் வந்து கூட்டாங்க. நிறைய பேர் வந்துட்டாங்க தாவீது ராஜாவுக்கு எதிராக, அப்சலோமுக்கு ஆதரவா. சரியா, அடுத்த வசனத்தை வாசிப்போம். அதை அறிவிக்கிற ஒருவன் தாவீதிடத்தில் வந்து, இஸ்ரவேலில் தாவீது எருசலேமிலே தன்னிடத்தில் உள்ள தன்னுடைய எல்லா ஊழியக்காரரையும் நோக்கி, எழுந்து ஓடி போவோம், இல்லாவிட்டால் நாம் அப்சலோமுக்கு தப்ப இடமில்லை. அவன் தீவிரித்து நம்மிடத்தில் வந்து நம்மை பிடித்து நம்மேல் பொல்லாப்பு வரப்பண்ணி நகரத்தை பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணாதபடிக்கு தீவிரமாய் புறப்படுங்கள் என்றான். தாவீது ராஜாட்ட வந்து அவருடைய ஊழியக்காரர் ஒருத்தர் சொல்றாரு, ராஜா, இஸ்ரவேலில் தாவீது எருசலேம் தன்னுடைய எல்லா ஊழியக்காரனுக்கு எழுந்து ஓடி போவோம். ராஜாவிட்ட வந்து ஒருத்தர் விஷயத்த சொல்றாரு, இப்படிலாம் உங்க பையன் என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஆட்களை தட்டிட்டு இருக்க, எந்த நேரமும் என்ன பண்ணலாம், கலகம் வெடிக்கலாம், உங்களை என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு விஷயம் உங்களை பண்ணலாம், இல்லைன்னா ஜனங்களை என்ன எப்படின்னா நகரத்தை பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணாபடிக்கு தீவிரமாய் புறப்படுங்கள் தாவீது சொல்றாரு. அப்போ ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாவீதுக்கு தெரிஞ்ச உடனே தாவீது என்ன பண்றாங்க, தாவீதோடைய உள்ள ஆட்கள் எல்லாம் கூட்டிட்டு ஊரை காலி பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, வெளியே போயிட்டாங்க. இப்ப இஸ்ரேல்ல இப்படி வெளியே போகும்போது ஒரு ஒழுங்கின்மை வருது. தாவீது ராஜா இருக்கும்போது இருந்த ஒரு ஒற்றுமை அப்சலோம்ட்ட வந்தோடனே இன்னும் இல்லை. என்னன்னா, அதிகாரப்பூர்வமான தலைவர் இல்லாததால் சாம்ராஜ்யம் குழப்பத்தினாலும் ஒழுங்கின்மையினாலும் விடப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு கொடுத்துருக்காங்க. அப்சலோம் இந்த சம்பவத்தில் என்ன பண்றாரு, ஒரு சம்பவம் நடக்குது, அதுல அப்சலோம் என்ன பண்ணிடுறாரு, மறிச்சிடாங்க. ஒரு சண்டை நடக்குது தாவீது ராஜாவுக்கும் அவங்க அப்சலோமுக்கும் உள்ள ஆட்களுக்கும். இப்படி நடக்கும்போது அப்சலோம் மறிச்ச உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, தெரியும் தாவீது ரொம்ப ரொம்ப வந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. அழுதுட்டு இருக்கும்போது யோவாப் வந்து என்ன சொல்லுவாங்க, ராஜா நீர் வந்து இப்படிதான் சொல்லுவாங்க, அப்படிதான், ராஜா நீங்க வந்து ரொம்ப வந்து எங்களெல்லாம் துச்சமா நினைச்சிட்டீங்க, நாங்க வந்து உங்களுக்காக எதையும் செஞ்சோம், ஆனா உங்க மகன் உங்களுக்கு எதிராக என்னெல்லாம் செஞ்சான்னு தெரியும். அந்த சம்பவம் இதுதான், நான் நார்மலா சொல்றேன், பைபிள்ல வாசிக்கும்போது வேற மாதிரி இருக்கும். உங்க பையன் உங்களுக்கு எதிராக என்னென்னலாம் செஞ்சாங்க அதெல்லாம் மறந்துக்கிட்டு நீங்க அந்த பையனே வேணும்னு சொல்லி அழுதுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ராத்திரி நீங்க அப்படிதான் அந்த வசனம் இருக்கும், நீங்க பைபிள்ல பார்த்தா தெரியும். இன்னைக்கு ராத்திரி நீங்க இங்க வந்து பேசலனா நாளைக்கு உங்க கூட ஒருத்தரும் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி யோவாப் சொல்லுவாங்க. இந்த உடனே சொல்லி தாவீது என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, அழுகையை நிப்பாட்டிட்டு எங்க வந்து இருப்பாங்க அப்படின்னா 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 7 வாசிப்போம். 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல். அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தாவீதின் சேவகருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டார்கள். அங்கே அன்றைய தினம் 20,000 பேர் மடியத்தக்கதாக பெரிய சங்காரம் உண்டாயிற்று. யுத்தம் அந்த தேசம் எங்கும் பறந்தது. அன்றைய தினம் பட்டயம் பட்சித்த ஜனங்களை பார்க்கிலும் காடு பட்சித்த ஜனம் அதிகம். அப்சலோம் தாவீதின் சேவகருக்கு எதிர்பட்டான். அப்சலோம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி வரும்போது அந்த கோவேறு கழுதை ஜன்னல் பின்னலான ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் கீழ் வந்ததினால் அவனுடைய தலை கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொண்டு அவன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்கினான். அவன் ஏறி இருந்த கோவேறு கழுதை அப்பாலே போயிற்று. சண்டை நடந்துட்டு இருக்கும்போது அப்சலோம் என்ன பண்றாங்க, கோவேறு கழுதையில வரும்போது கழுதை வந்து எங்க பட்டு ஒரு கர்வாலி மரத்துக்குள்ள போட்டு தலை மட்டும் தொங்கிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு வந்து ஒருத்தர் என்ன பண்ணாரு அப்படின்னா, தாவீது ஏற்கனவே சண்டைக்கு போகும்போது யோவாப்கிட்டையும் தன்னுடைய பிரதானிகிட்டையும் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, அப்சலோம கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க, அப்படிதானே நம்ம பாஷையில, பார்த்து செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி யதார்த்தமா சொல்லுவாங்க. இதை ஒரு போர் சேவர் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்சலோம் இந்த யோவாப் கூட சொல்லும் போது கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அப்சலோம் வந்து தலை தொங்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் பாக்குறாரு. வசனத்தை வாசிப்போம். 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம்
2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல். ஆதலால் யோவாப், நான் இப்படி உன்னோடே பேசி தாமதிக்க மாட்டேன் என்று சொல்லி தன் கையிலே 3 வல்லையங்களை எடுத்துக்கொண்டு அப்சலோம் இன்னும் கர்வாலி மரத்தின் நடுவிலே உயிரோடே தொங்குகையில் அவைகளை அவன் நெஞ்சிலே குத்தினான். அப்பொழுது யோவாபின் ஆயுததாரிகளாகிய 10 சேவகர் அப்சலோமை சூழ்ந்து அவனை அடித்து கொன்று போட்டார்கள். இந்த சம்பவம் நடக்கும்போது இவர் வந்து யார்கிட்ட சொல்றாரு? யோவாபிட்ட சொல்றாரு. அந்த ஒரு வேலைக்காரர் யோவாபிட்ட சொல்றாரு, இப்படி அப்சலோம் ஒரு மரத்துல தொங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே அப்சலோம் யோவாப் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ வந்து அவரை கொன்னுட்டு வந்துட்டேன்னா உனக்கு எத்தனை தாளந்து? 10 தாளந்து பொண்ணும் தருவேன் வெளியும் தருவேனே, நீ ஏன் கொன்னுட்டு வரல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல ராஜா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப்சலோமை கொல்லக்கூடாது அப்படின்னு உங்க முன்னால எல்லாருக்கு முன்னாலும் சொன்னாங்களா அப்படின்னு சொன்ன உடனே யோவாப்புக்கு என்ன பண்ணுங்க, அடுத்தால கோவம் வந்து யோவாப் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஆதலால் யோவாப், நான் இப்படி உன்னோடு பேசி தாமதிக்க மாட்டேன், நான் உன்னே மாதிரி என்ன பண்ண மாட்டேன், தாமதமா இருக்க மாட்டேன். ஏன்னா எங்க ராஜாவை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டார் இருந்தாலும், அதனால நான் என்ன பண்ணிடுவேன், கொன்னுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் கையில் 3 வல்லையங்களை எடுத்து அப்சலோம் கர்வாலி மரத்தை தொங்கிட்டு இருக்கும்போது உயிரோடு தொங்குகையில் நெஞ்சில குத்தினான். அப்பொழுது குத்தின உடனே என்ன பண்ணாரு, யோவாப்புடைய ஆட்கள் என்ன பண்ணாங்க, 10 சேவகர் அப்சலோம் அடிச்சு கொன்னு போட்டாங்க. கொன்னு போட்டு அங்க ஒரு இடத்துல புதைச்சிருவாங்க. கொன்னு போட்டு முடிச்சதாங்க. முடிச்ச உடனே இந்த சம்பவம் நடக்கு. வந்து நேரம் என்ன பண்றாங்க, தாவீது ராஜா கிட்ட போய் வேலையாட்கள் சொன்னாங்க, உங்க பையன் இறந்து போனாருன்னு சொன்னோன்னே இவர் அழுதாரு. அழுதுட்டு இருக்கும், தாவீது ராஜா அழுதுட்டு இருக்கும்போது அப்சலோம் வந்து சொன்ன உடனே தாவீது திரும்பி என்ன பண்ணாரு அப்படின்னா, 2 சாமுவேல், இந்த வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 9ஆம் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது ராஜா எழுந்து போய் ஒளிமுக வாசலில் உட்கார்ந்தான். இதோ ராஜா ஒளிமுக வாசலில் உட்கார்ந்திருக்கிறார் என்று சகல ஜனங்களுக்கும் அறிவிக்கப்பட்ட போது ஜனங்கள் எல்லாரும் ராஜாவுக்கு முன்பாக வந்தார்கள். இஸ்ரவேலரோவெனில் அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள். இஸ்ரவேலர் அவங்கவுங்க கூடாரத்துக்கு ஓடினாங்க. ராஜா கிட்ட வந்து யாரு, தாவீது ராஜா கூட இருந்தாங்களா. அதாவது எப்படி தாவீதின் சேவகர், அந்த யுத்தத்துல நீங்க பார்க்கும்போது எப்படி இருக்கும், தாவீதின் சேவகருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தான் யுத்தம் நடக்கும்னு சொல்லி போட்டிருக்கும். அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் எங்க போயிட்டாங்க, அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. தாவீதின் சேவகர் ராஜாவுக்கு முன்னால வந்தாங்க. இப்படி தாவீது ராஜா இந்த 7ஆம் வசனத்துல தான் அந்த அப்சலோம் சொன்ன யோவாப் சொன்ன காரியம் இருக்கும். நீங்க வந்து வெளியே ஜனங்கள் எல்லாரும் இருக்காங்க, வெளியே வந்து என்ன பண்ணுங்க, ஜனங்கள்கிட்ட பேசுங்கன்னு தான் ராஜா இருந்துச்சு வந்து ஒலிமுக வாசல்ல உட்கார்ந்துருக்கிறாருன்னு சொல்லி எல்லா ஜனங்களும் சொன்னோன்னே ஜனங்கள் எல்லாரும் தாவீது ராஜாவை போய் பார்ப்பாங்க. பார்க்கும்போது தாவீது ராஜாவுடைய ஜனங்கள் அவங்ககிட்ட வந்துருவாங்க, இஸ்ரேல் ஜனங்கள் அவங்க கூடாரத்துக்கு ஓடிடுவாங்க. ஓடின பிறகுதான் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு சில சம்பவங்கள் நடக்கும். ஜனங்களுக்குள்ளே ஒரு குழப்பங்கள் வரும். என்ன அப்படின்னா, அப்சலோமை பின்பற்றி போனவங்க பாதி பேர் என்ன பண்ணிட்டாங்க, இறந்துட்டாங்க. அப்படிதான் பட்டயத்துல வந்து போர்ல சண்டையில இறந்துட்டாங்க. இறந்ததுனால ஜனங்கள் சும்மா இல்ல, ஒரு கலகம் அப்படியே ஒரு மாதிரி வந்துச்சு. அப்பதான் ஜனங்கள் என்ன சொல்றாங்க, 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து வாசி. 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல். இஸ்ரவேலுடைய சகல கோத்திரங்களிலும் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் வாக்குவாதம் உண்டாகி அவர்கள், ராஜா நம்முடைய சத்துருக்களின் கைக்கு நம்மை நீங்களாக்கி விட்டார், அவர்தானே பெலிஸ்தியரின் கைக்கு நம்மை தப்புவித்தார், இப்போதோ அப்சலோமுக்கு தப்ப தேசத்தை விட்டு ஓடி போனார், நமக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்த அப்சலோம் யுத்தத்திலே செத்தான், இப்போதும் ராஜாவை திரும்ப அழைத்து வராமல் நீங்கள் சும்மா இருப்பானேன் என்று சொல்லிக் கொண்டார்கள். வேற வழி இல்ல, அப்சலோம் இறந்து போனாரு, ஜனங்களுக்கு ராஜா இல்ல. என்ன பண்ணாங்க, எல்லாரும் அங்க ஒரு பேச்சுவார்த்தை நடக்கு. என்ன நீங்க ராஜாவை திரும்ப அழைக்காம ஏன் சும்மா இருக்கிறீங்க, நம்மளை பெலிஸ்தர் கையில இருந்து ரட்சித்தது யாரு, தாவீது ராஜா தான். அதனால ராஜா கிட்ட போய் நாம என்ன பண்ணுவோம், திரும்ப கூப்பிடுவோம். அதுதான் இன்னைக்கு நம்ம சப்ஜெக்டோட தலைப்பு, ராஜாவை அழைத்து வர நீங்கள் பிந்தினவர்களா இருப்பேன். ஜனங்கள் இது சொல்றாங்க, நம்ம ராஜாவை கூப்பிடுவோம்னு சொல்றாங்க. தாவீது ராஜா என்ன சொல்றாங்கன்னா, இந்த வசனத்தை வாசிப்போம். 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம்
11, 12 வசனம். 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல். இப்படி இஸ்ரவேலர் எல்லாரும் பேசிக் கொண்டிருக்கிறது ராஜா இருக்கிற வீட்டிலே அவருக்கு கேள்வியானபடியினால் தாவீது ராஜா சாதோக் அபியதார் என்னும் ஆசாரியரிடத்திற்கு ஆள் அனுப்பி, நீங்கள் மூப்பரோடே பேசி ராஜாவை தம்முடைய வீட்டுக்கு திரும்ப அழைத்து வர நீங்கள் மற்றவர்களுக்கு பிந்தி போவானேன். ராஜா ஒரு விஷயத்த சொல்றாங்க. அவங்க சொந்தக்காரங்க கிட்ட, அதாவது என்னன்னா 2 சாதோக் அபியத்தாருங்க ஆசாரியர்கள்ட்ட சொல்லி, நீங்க மூப்பர்கள்ட்ட பேசுங்க, ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ண போறாங்க, வர்றதுக்கு முன்னகுட்டி நீங்க முந்தி போங்க, ராஜாவை தம்முடைய வீட்டுக்கு அழைத்து வர நீங்கள் மற்றவர்களுக்கு பிந்தி போவானேன். நீங்க முன்னால போய் ராஜாவை என்ன பண்ணுங்க, கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இந்த காரியத்தை ஜனங்கள் பேசிட்டு இருக்கிறது ராஜா காதுக்கு கேட்டிருக்கு. அப்படின்னொன்னு பிந்தி போவானேன்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தை வாசிங்க. என்ன சொல்றாங்க? நீங்கள் அவன் சகோதரர், நீங்கள் என் எலும்பும் என் மாம்சமும் ஆனவர்கள், நீங்கள் என் எலும்பும் என் மாம்சமும் ஆனவர்கள், ராஜாவை திரும்ப அழைத்து வர நீங்கள் பிந்தினவர்களாய் இருப்பானேன் என்று சொல்லுங்கள். நீங்க யாரு? தாவீது ராஜாவுக்கு அவங்க யாரு? எலும்பின் எலும்பும் மாம்சமானவர்கள். இதெல்லாம் பின்னால நிழல் பார்க்கும்போது பார்த்துக்கலாம் நம்ம. அப்ப இந்த மாதிரி ராஜா சொல்றாங்க. சொல்லும் போது என்ன பண்றாங்க அப்படின்னு அடுத்த வசனத்தை வாசிப்போம் சார். 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல். நீங்கள் அமாசாவையும் நோக்கி, நீ என் எலும்பும் என் மாம்சமும் அல்லவா, நீ யோவாவுக்கு பதிலாக என்னாலும் எனக்கு முன்பாக படைத்தலைவனாய் இராவிட்டால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்யக்கடவர் என்று சொல்ல சொன்னான். இப்படியே யூதாவின் சகல மனுஷருடைய இருதயத்தையும் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை போல் இணங்க பண்ணினதினால் அவர்கள் ராஜாவுக்கு, நீர் உம்முடைய எல்லா ஊழியக்காரரோடும் திருப்பி வாரும் என்று சொல்லி அனுப்பினார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொல்றாங்க? கடைசி ஸ்டேட்மெண்ட் என்ன நடக்கு? இப்படியே யூதாவின் சகல மனுஷருடைய இருதயத்தையும் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை போல, ஒரு ஒன்னஸ்ல தனியா முதல்ல தாவீது ராஜாவுக்கு எதிராக நின்னாங்க இஸ்ரேல் ஜனங்கள். சப்ஜெக்ட் ஆரம்பத்தில் பார்த்தோம். சண்டையில யாருக்கும் சண்டை? தாவீதின் சேவகருக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும். அப்சலோமுடைய கூட உள்ளவங்க இஸ்ரேல் கோத்திரம், இஸ்ரேல் ஜனங்கள்னு போட்டிருக்கும். அப்போ 2 பேர்த்துக்கும் எதிராக சண்டை நடக்குது. சண்டை முடியதில் அப்சலோம் இறந்து போறாங்க. அப்சலோம் இறந்து போன உடனே தாவீது ராஜாவை என்ன பண்ணாங்க? ஜனங்கள் எல்லாரும் இப்படியே யூதாவின் சகல மனுஷருடைய இருதயத்தையும் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை போல இணங்க பண்ணினதால் ஆசாரியர்கள், தாவீது ராஜாவுடைய வேலைக்காரங்க எல்லாரும், ஊழியக்காரங்க எல்லாரும் சேர்ந்து சொன்னதுனால அவர்கள் ராஜாவுக்கு, நீர் உம்முடைய எல்லா ஊழியக்காரரோடு திரும்ப வாரும் என்று சொல்லி அனுப்பினார்கள். ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க. ராஜாவை நீங்க வந்து எங்களை என்ன பண்ணுங்க, ஆண்டு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ ராஜாவை என்ன பண்ணிட்டாங்க? கூப்பிட்டு வந்தாச்சு. ராஜா என்ன பண்ணிட்டாங்க? 2வது தாவீது ராஜா சமஸ்த இஸ்ரேலுக்கு மீண்டும் ராஜாவாயிட்டாங்க. அப்போ இந்த சம்பவத்தில் இன்னொரு விஷயமும் இருக்கும். அதை நான் சேர்த்துக்கிடல, நான் சொல்லியிருந்தேன் அந்த விஷயத்த. சீமேயி இருக்கிறார்ல, சீமேயி தாவீது ராஜாவை தூசிச்சவர் மறுபடியும் தாவீது உள்ள வரும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா, ராஜாவே என்னை மன்னிச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவார். கூட இருக்க படைத்தலைவர்னு சொல்லுவார், இவனை கொன்னுருவோம் ராஜாவே அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை வேண்டாம், அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா அமைதியாருன்னு சொல்லிட்டு அவரு நீ சாகிறது இல்லைன்னு சொல்லி சீமைக்கு என்ன பண்ணிடுவாங்க? ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருவாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சம்பவத்துல ராஜாவை கூப்பிடுறதுக்கு இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும், சமஸ்த இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் யூதாவின் சகல மனுஷருடைய இருதயத்தையும் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை போல இணங்க பண்ணி ஒரு ஒன்னஸ் ஆகி யாரை கூப்பிட்டாங்க? ராஜாவை கூப்பிட்டாங்க. சரியா? இந்த சம்பவம் ராஜாவை கூப்பிடுறதுக்கு முடிஞ்சு. வேதமானவர்களுடைய ஸ்டைல் என்ன அப்படின்னா, ஒரு சம்பவத்தை பார்த்துட்டு அது நமக்கு என்ன பார்க்கணும்ல. இது நமக்கு எல்லாம் நல்லா தெரியும். ஏன்னா நிறைய சப்ஜெக்ட் கேட்டுட்டு இருக்கோம். இது யாரெல்லாம் எங்கெங்க வாரா அப்படின்னு தெரியும். அப்படிதானே? வழக்கம் போலதான் ரோமர் 15ஆம் அதிகாரத்தில் உள்ள வசனத்துல நாம பார்க்க போறோம். எப்படின்னா, இந்த வசனத்தை வாசித்துருங்க சார். பாத்துருங்க. ரோமர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. இந்த சம்பவத்துல நமக்கு ஒரு போதனைய தேவன் வச்சிருக்கிறாங்க. என்ன போதனை வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, இது சப்ஜெக்டை வாசிக்கும் போது ஹெரால்டில் உள்ள சப்ஜெக்ட் தான். ஒரு ரீபிரின்ஸ் 1690 அந்த ரீபிரின்ஸில் உள்ள சப்ஜெக்ட்.
அப்படி வாசிக்கும் போது என்ன காரணம் அப்படின்னா, கடைசி கால திருச்சபை ஒரு ஒன்னஸ்ல இருந்து ராஜாவை கூப்பிட்டா ராஜா என்ன பண்ணிடுவாங்க, சீக்கிரம் வந்துடுவாங்க. இதுதான் இன்னைக்கு சப்ஜெக்ட், வேற ஒண்ணும் இல்லை. கடைசி கால திருச்சபை 1,44,000 ஒரு ஒன்னஸா இருந்து ராஜா ஏற்கனவே வந்தாச்சு. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை நடந்து வந்தாச்சு. ராஜாவுடைய வேலைகள்னு அந்த ராஜ்யத்துக்கு அடுத்த வேலைகள் நடந்துட்டு இருக்கு. என்ன நடந்துட்டு இருக்குன்னா, பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஏரியாவிலையும் ராஜா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து தன் ஜனங்களோடு தன்னுடைய கேபினட் அமைச்சர்களோடு சேர்ந்து ராஜ்யத்தை கட்டி காக்கணும், ராஜ்யத்தை ஆளணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ராஜ்யத்தை கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கிக்கிட்டு இருக்காங்க. சாத்தானுடைய ராஜ்யத்தை தூக்கி போட்டுட்டு செதுக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி செதுக்கிக்கிட்டு இருக்கும்போது இன்னைக்கு இந்த சூழ்நிலையில ஒட்டுமொத்த திருச்சபையும் ஒரு ஒன்னஸா இருந்து ராஜாவை கூப்பிட்டா இந்த ஓட்டம் சீக்கிரம் என்ன பண்ணிடும், முடிஞ்சிடும். ஆனால் அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை தான் பின்னால பார்க்க போறோம். இன்னைக்கு உலகத்தினுடைய நிலை என்ன அப்படின்னா, ராஜா இல்லை, அப்படிதானே? இன்னைக்கு ராஜான்னு சொல்லவங்க யாராவது இருக்காங்களா? லிட்ரலாவே இன்னைக்கு மன்னராட்சி நிலை என்ன பண்ணிட்டு கிட்டத்தட்ட முடிஞ்சு, கிட்டத்தட்ட ஒரு சில நாடுகள்ல இருப்பாங்க. அவங்களும் பெரிய லெவல்ல பொறுப்புல இல்லை. ஏன்னா அவங்களும் பிரதமரை அதிபர் வச்சிருக்கிறாங்க. ராஜான்னா அவங்க நாட்டுக்கு ராஜாவா இருப்பாங்க. உதாரணத்துக்கு என்ன சொல்ல போனா, அந்த ஒரு புருனே சுல்தானா, புருனே சில சின்ன சின்ன நாடுகள்ல ராஜாக்கள் இருக்கு. சவுதியில மன்னர் இருக்காங்க, ஆனா அதிகாரங்கள் பிரிச்சு கொடுத்துருக்காங்க. மன்னர்னா என்னன்னா அவர் மட்டும்தான். அந்த மாதிரி இன்னைக்கு மன்னர்கள் பெரிய லெவல்ல இல்ல, ராஜாக்கள் அரசாட்சி இல்ல. இன்னைக்கு மனித குலத்தின் மேல் உரிமை உள்ள ராஜா இல்ல. ஆனால் உரிமை உள்ள ராஜா என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஒரு வசனத்தை சொல்றாங்க, வாசிங்க. எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல். இஸ்ரவேலை ஆளுகிற அவபக்தியுள்ள துன்மார்க்க அதிபதியே, அக்கிரமத்துக்கு முடிவு வரும் காலத்தில் உன்னால் வந்தது. பாகையை கலற்று, கிரீடத்தை எடுத்து போடு, அது இனி முன்போல் இராது. தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேன், அதை கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன். உரிமைக்காரர் வருமட்டும் அது இல்லாதிருக்கும், அவருக்கே அதை கொடுப்பேன் என்று உரிமைக்காரர் வர்றது வரைக்கும் என்ன இருக்காது, கிரீடம் இருக்காது அப்படின்னு சொன்னது இந்த தீர்க்க தரிசனம் இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணிருக்கு, நிறைவேறிட்டு இருக்கு. உரிமைக்காரர் வந்துட்டாங்க. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ராஜ்யத்தை என்ன பண்ணிட்டாங்க, அடித்தளமான வேலைகளை ஆரம்பிச்சிட்டு இருக்கிறாங்க. சீக்கிரம் அந்த விஷயங்கள் வந்துடும். அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு உலகத்தினுடைய நிலை எப்படி அப்படின்னா, மனுஷ முயற்சிகள் நிறைய நடந்துட்டு இருக்கு. இந்த இதை வாசிங்க சிஸ்டர். மனிதர்கள் இன்றைய உலகத்தின் நிலை, மனிதர்கள் தங்கள் சொந்த திட்டங்களிலும் வழிமுறைகளிலும் கவனம் செலுத்துகின்றனர். பல ராஜாக்களை அபிஷேகித்துள்ளனர். இன்னைக்கு ஒவ்வொரு வருஷமா ஒவ்வொரு கவர்மெண்டா 5 வருஷத்துக்கு ஒரு திருப்ப என்ன பண்ணிட்டாங்க, எங்களுக்கு ஆட்சி பண்ணதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க வாங்க அப்படின்னு சொல்லி 5 வருஷத்துக்கு ஒரு திருப்ப ஒட்டுமொத்த உலகத்திலையும் 5 வருஷம் இல்ல 3 வருஷம் 4 வருஷம் இந்த மாதிரி சில நாடுகள்ல இருக்கும். எங்களை ராஜ்யத்துக்கு ஆளை வாங்க அப்படின்னு சொல்லி வரும்போது, இவர் வந்தா இந்த 5 வருஷம் இவர் வந்தாருன்னா இவர் என்ன பண்ணாரு, நல்லது செய்ய மாட்டேக்காரு அப்படின்ட்டு அடுத்த ஆளை யாரை மாத்துவாங்க, அடுத்த ஆளை மாத்துவாங்க. இப்படியா மாத்திட்டு இருக்கும்போது நிறைய ராஜாங்களை அபிஷேகம் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு உலகம் எப்படி இருக்குது, எந்த விதமான விஷயங்கள்லயும் எந்த அரசியல்வாதியாவது இன்னைக்கு ஒரு ஒரு பிராட் மைண்ட், ஒரு தனிப்பட்ட அவர் என்ன சொன்ன ஒரு சிந்தனையில இருக்காங்கன்னா இல்ல. இப்போ ஒண்ணு பேசுவாங்க, நாளைக்கு ஒண்ணு பேசுவாங்க. இது இப்போ இன்னும் கொஞ்ச நாள்ல எங்களுக்கு நீங்க ஆட்சி பண்ணுங்கன்னு சொன்னாலும் யாரும் என்ன பண்ண மாட்டாங்களா, வரமாட்டாங்க. அரசியல் பண்றதுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய ராஜா என்ன பண்ணிட்டாங்க, வந்துட்டாங்க. இந்த ராஜா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு, எப்படி தாவீது ராஜா காத்திருந்தாங்களோ அந்த சண்டைக்கு பிறகு உடனே என்ன பண்ணிருக்கலாம், தாவீது ராஜா என்ன பண்ணிருக்கலாம், உடனே உள்ள வந்திருக்கலாம். சண்டை முடிஞ்சு உடனே உள்ள வந்திருக்கலாம். ஆனா தாவீது ராஜா என்ன பண்ணாங்க, காத்திருந்தாங்க. எதுக்கு காத்திருந்தாங்கன்னா, சமஸ்த இஸ்ரேல் ஜனங்களும் ஒரு ஒன்னஸா என்ன பண்ணணும், ராஜாவை கூப்பிடணும். அப்படி ராஜாவை கூப்பிட்டாதான் ராஜா என்ன பண்ண முடியும், தன்னுடைய ஜனங்களுக்கு நல்லது செய்ய முடியும். அதே மாதிரி நம்முடைய ராஜா இன்னைக்கு வர்றதுக்காக வேற யாரும் கூப்பிடாண்டா, ஒட்டுமொத்த உலகமும் அது கூப்பிடாண்டா. ராஜா அதை விரும்பவே இல்லை. அது நார்மலா அவங்களுக்கு நடக்கும். யார் கூப்பிடணும்னா, யார் அவரோடு சேர்ந்து ஆட்சி பண்ண போறாங்களோ அவங்க என்ன பண்ணணும், ஒரு ஒன்னஸ் மைண்டா இருந்து நீங்க சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி கூப்பிடணும். இன்னைக்கு உலகம் 6000 வருஷம் சோதனைக்கு பிறகு உலகம் எப்படின்னா கலகத்தின் விளிம்புல தான் இருக்கு, அப்படிதானே?
கலகத்தின் விளிம்பில் தான் இருக்கு. எங்க பார்த்தாலும் பிரச்சனை, போராட்டம், நெருக்கம் அப்படிதான் இருக்கு. ராஜா எப்படி வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க சகோதரர் குறிப்பிட்டிருக்கிறாங்க. ராஜா எப்படி வருவாங்கன்னு சொன்னா ஒரு 3 காரியத்தை சொல்லியிருக்காங்க. எப்படி வருவாங்கன்னா, எனும ராஜா முந்தி வர மாதிரி என்னம வந்து பெத்திலேகர்ம என்ன பண்ண மாட்டாரு, குழந்தையாலாம் என்னமோ பிறந்து என்ன பண்ண மாட்டாங்க, வர மாட்டாங்க. சரி, குழந்தையா வர மாட்டாங்க, அடுத்தால எப்படி வருவாங்க அப்படின்னா, முதலாம் வருகையில் ஒரு விஷயம் செஞ்சாங்களா, ஈடு பலி கொடுக்க என்னமே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிப்பாங்களா? வாய்ப்பு இல்லை. இப்போ எப்படி வருவாங்க அப்படின்னா, மகிமையில் வருவாங்க. ஆவிக்குரிய சுபாவத்தில், ஆவிக்குரிய ஜீவியா தெய்வீக சுபாவத்தோடு அதிகாரத்தோடு மகிமையோடு நம்முடைய ஆண்டவர் திரும்பி வராங்க, வந்துட்டாங்க. அப்போ அந்த ராஜா வந்திருக்கும் போது என்ன நடக்கும்? இந்த ராஜா வந்தா ராஜாவோட வல்லமைன்னு ஒன்று இருக்குல்ல. ஒரு 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 இடத்துக்கு போறோம் அப்படின்னா, ஒரு 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 ஆள் பெரிய அதிகாரி வந்துட்டு போறாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு வள்ளியூருக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் வராருன்னு வைங்களாம். இந்த ரோட்ல வராரு அப்படின்னா, ரோடுகள்லாம் எப்படி இருக்கும்? ஒரே நாள் ராத்திரியோட என்ன பண்ணிடுவாங்க, கிளீன் பண்ணி போட்டுருவாங்க. ஒரு பிரதம மந்திரி இந்த 5 அடுத்த வருஷம் இருக்காரோ இல்லையோ அது தெரியாது. அவர் வந்தாருன்னா ஒரு எல்லாமே நீட்டா இருக்கும். அப்ப இந்த ராஜா வந்தா, நம்ம ராஜா வந்தா ஒரு மகிமை ஏதாவது இருக்கும். என்ன மகிமை அந்த ராஜா, என்ன வல்லமை இருக்கு அப்படின்னா, இந்த ராஜா வந்தாருன்னா என்ன நடக்கும்னா, சுயநலம் என்ற நோயை குணமாக்க ராஜாவும் அவரது ராஜ்யம் மட்டுமே போதுமான நிவாரணி. சுயநலம்ங்கிறது இந்த ராஜா வந்தாருன்னா என்ன பண்ணாது, இருக்காது. இந்த ராஜா கிட்ட ஏற்கனவே நம்முடைய ஆண்டவர் முதலாம் வரும்போது அவங்களுக்கு என்ன இல்லை, சுயநலம் இல்லை. இருந்துச்சா? ஆண்டவருக்கு சுயநலம் இருந்துச்சா? அன்பண்ண பார்க்க ஏதோ சொத்து சேர்த்து வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அப்படிதானே? சுயநலம் நம்ம ஆண்டவருக்கு என்ன பண்ணல, இல்லை. அவங்க ஒரு பொதுநலவாதியா இருந்தாங்க, எல்லாரையும் நேசிச்சாங்க, பாவிகளை நேசிச்சாங்க. அதாவது பாவத்தை தான் வெறுத்தாங்களே தவிர பாவி என்ன பண்ணல, வெறுக்கல, பாவத்தை வெறுத்தாங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அந்த விபச்சார ஸ்திரியை கையும் களமா பிடிச்சு கொண்டு போட்டுட்டு அடுத்த வார்த்தை, அது இன்னைக்கு யாராலையும் செய்ய முடியல. எப்படி சாலமோன் ஞானிய வந்து அந்த ஒரு பிள்ளைய வெட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா, அதுதான் சாலமோன் ராஜாவோட ஞானத்தை உலகம் முழுசும் பிரசித்திப்படுச்சு. இப்படி ஒரு ஞானத்தை நம்ம என்ன பண்ணல, பார்க்கல. அப்படின்ன மாதிரி ஆண்டவர் சாலமோனின் பெரியவர் வந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஒரு காரியம், உங்ககிட்ட பாவம் இல்லைன்னா இந்த ஸ்திரீ என்ன பண்ணுங்க, கள்ளத்துக்கு ஏறிங்கன்னு சொல்லிட்டாங்க. ஒருத்தரால் என்ன பண்ண முடியல. அப்ப ஆண்டவர் வரும்போது ராஜா வந்தாங்கன்னா என்ன நடக்கும்னா, சுயநலம் என்கிற நோயை குணமாக்கிடுவாங்க. சுயநலம் அப்படிங்கிறதே என்ன பண்ணாது, இருக்காது, பொதுநலமா வந்துடும். நம்முடைய மூத்த சகோதரர்கள் சப்ஜெக்ட் எடுக்கும்போது அதான் சொல்லுவாங்க, சுயநலம் அப்படிங்கிறது என்ன பண்ணக்கூடாது, வேதமானவர்களுக்கு இருக்கவே கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஆனா இன்னைக்கு நம்ம சபையில ஏதோ ஒட்டுமொத்த பைபிள் ஸ்டூடெண்ட்லயுமே ஏதோ ஃபில்ட்ரேஷனுக்கு தான் நடந்துட்டு இருக்கிறது மாதிரி தெரியுது. அன்புக்குரிய சகோதரர்கள், சீக்கிரம் நம்முடைய ராஜா என்ன பண்ணிட்டாங்க, வந்துட்டாங்க. சீக்கிரம் என்ன பண்ணிடுவாங்க, சபையை தூக்கிட்டு போயிடுவாங்க. அதான் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம் சார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு சொல்லி யார் கேட்கணுமா அப்படின்னா, சபை கேட்கணும். ஆண்டவரே உங்க ராஜ்யம் இங்க வரட்டு, நம்ம எங்க போயிருவோம், அங்க போயிருவோம் அப்படின்னு சொல்லி கேட்கணுமா. இந்த ராஜா வந்து அடுத்த வல்லமை என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அரசியல், சமுதாயம், பொருளாதாரம், மதம், இந்த 4 காத்து இருக்குல்ல, இந்த 4 காத்தையும் 4 காரணிகளையும் என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமா ஆட்டங்கண்ட காண்க வச்சுட்டாங்க. நம்முடைய ராஜா வந்து அதுல உள்ள சுயநலத்தை அடியோடு அவங்க என்ன பண்ணிடுவாங்களாம், அழிச்சிருவாங்க. அரசியல், சமுதாயம், பொருளாதாரம், மதம், இதுல ராஜா இருக்கக்கூடிய நாட்கள்ல ராஜா அவருடைய வல்லமை, இப்பவுமே வல்லமை வந்ததுல கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிட்டு, சுயநலம் என்ன பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போயிட்டு இருக்குது. வெளியே போய் என்ன பண்ணுவாங்கன்னா, விலையேறப்பட்ட ரத்தத்தினால் சம்பாதித்த ஆசீர்வாதங்களை என்ன பண்ணுவாங்க, உலகத்துக்கு கொடுப்பாங்க. விலையேறப்பட்ட ரத்தத்தால் நம்ம நிறைய பேர் இன்னைக்கு சொல்லுவாங்க, எது எங்க சபை, இது எங்க சர்ச்சி அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. யார் சபையும் யார் மட்டும்தான் சம்பாதிச்சா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து சம்பாதித்தியம் பண்ண சபை. இந்த திருச்சபை ஜனங்கள் நாம எப்படி இருக்கணும்னா, ராஜாவுடைய வல்லமையில நாம அந்த வல்லமையின் வெளிச்சத்துல தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த வெளிச்சம் இல்லைன்னா நம்மளால இந்த ஓட்டத்துல என்ன பண்ண முடியாது, ஓடவே முடியாது. அப்ப இந்த ராஜா வந்தா என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு சோதனையும் இருக்குதான், சிகிச்சையும் இருக்குதான். சகோதரர் சொல்றாங்க, இந்த ராஜா வருகை ஒரு சோதனையும் ஒரு சிகிச்சையும். சோதனைனா என்ன, பாடு வரும், அந்த பாடுகளுக்கு அடுத்த நிமிஷம் என்ன கிடைக்கும்,
ஒரு பலன் கிடைக்கும். ஒரு 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 சிகிச்சை, ஒரு ஒரு காயம் கட்டுனாங்கன்னா, காயம் ஆயிட்டுனா அடுத்தால என்ன கிடைக்கும்? காயம் கட்டுதலும் நடக்கும். அப்ப அந்த சிகிச்சை இது எப்படி அப்படின்னா வாசிப்போம். இந்த வசனத்தை வாசிப்போம் சார். மத்தேயு மல்கியா 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் பொன்னிருக்கிறவனுடைய அக்கினியைப் போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தை போல் இருப்பார். ஆண்டவர் சீக்கிரம் வரணும்னு சொல்றமே, அவங்க இங்க வசனம் என்ன சொல்றதுன்னா, அவர் வருகையின் வரும் நாளை என்ன பண்ணுவார்? சகிப்பவன் யார்? யாரும் அந்த நாள்ல நிலை நிற்க முடியாது. ஆனா யார் மட்டும் நிக்க முடியும்னா, யார் அந்த ராஜாவை உண்மையா ஒரு மனதோட தேடுறாங்களோ அவங்களுக்கு என்ன இருக்கும்? அவங்க என்ன பண்ணலாம்? அந்த அந்த நாளை என்ன பண்ணிடுவாங்க? எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. யார் நிக்க முடியாது அப்படின்னா, இந்த ராஜ்யத்துல அவர் வரவே வேண்டான்னு சொல்லக்கூடிய ஆட்கள். நாங்க இந்த உலகத்துல ஜாலியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த நாளை சகிக்க முடியாது. அப்போ அவங்க எப்படி வருவாங்களாம்? பொன்னிருக்கிறவனுடைய அக்கினியை போலும் வண்ணாருடைய, இது 2ஆம் வரிகள் நம்ம கேட்டது. வண்ணாருடைய சவுக்காரம் என்னன்னா, ஒரு அன்னைக்கு உள்ள காலகட்டங்களில் அந்த துணி வெளுக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இதெல்லாம் என்ன கொப்பரையில் வச்சு துணி என்ன பண்ணுவாங்க? அவிப்பாங்க. அவிக்கும் போது துணி என்ன பண்ணிடுவோம்? அந்த ஹீட்டில் அந்த அழுக்குகள்லாம் போகும். அதுக்கு போடக்கூடிய அந்த காரியங்கள் தான் அதில் இருக்குது. அப்போ இந்த மாதிரி அந்த துணி ஹீட் ஆகுற மாதிரி யாருக்கு சோதனை இருக்கும்னா, சபைக்கு என்ன பண்ணும்? சோதனை இருக்கும், வரும், வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படி வந்தாலும் அந்த சபை என்ன பண்ணும்? தாங்கி நிற்கும். காரணம் என்ன அப்படின்னா, அந்த வெளிச்சம், அவருடைய வெளிச்சம் சபைக்கு எப்படி இருக்குது? கிடைச்சிட்டு இருக்கு அன்புக்குரிய சகோதரர்களே. அப்ப ராஜா வருகை சோதனையை சிக்கிச்சோம்னா அடுத்த காரியம் என்ன அப்படின்னா, இந்த வசனத்தை வாசிப்போம். 9ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசி. 9ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர். ஒவ்வொரு தனிநபருக்கும் நியாய தீர்ப்புக்கு உட்படுவார்கள். எல்லாத்துக்கும் என்ன உண்டு? ஜட்ஜ்மெண்ட் உண்டு. அது உலக ஜனங்களுக்கு இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு யாருக்கு இருக்கு? திருச்சபை ஜனங்க நமக்கு தான் இன்னைக்கு என்ன இருக்கு? நியாய தீர்ப்பு இருந்துகிட்டே இருக்கு. ஒரு காரியத்தை நம்ம ஏதாவது தவறானு செஞ்சிட்டோம்னா அடுத்த நிமிஷம் நமக்கு என்ன விழும்? ஒரு அரை விழும், டமான்னு ஒரு அடி விழும். அப்போ விழும்போதே நினைச்சுக்கிடணும், அப்ப நான் எதுலையோ குறைஞ்சிருக்கேன், ஏதோ ஒன்று விஷயம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கணும். தாவீது தான் சொல்றாங்க, நீங்க என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாக சிங்காசனத்தில் என்ன பண்ணுவாங்க? வீட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லி தாவீது ராஜா சொல்றாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி இந்த ராஜா வந்துட்டாங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு முழுமையான சுத்திகரிப்பை கொடுக்குறாங்க. எந்த தீமையும் ராஜ்யத்தில் என்ன இருக்காது? அனுமதிக்கப்பட மாட்டாது. சரியானதை செய்ய மட்டும்தான் ராஜ்யத்தில் என்னது? சுதந்திரம். நம்ம 1000 வருஷ அரசாட்சி சப்ஜெக்ட் கேட்டிருப்போம். அதுல என்ன நடக்கும்னா, 1000 வருஷ அரசாட்சியில தப்பு பண்ணணும் சிந்தனையே வராது. அப்படி சிந்தனை இருந்தா உடனே என்னது? மரணம் தான். அங்க வேற அப்பீலே கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்கள், அப்போ எந்த தீமையும் இந்த ராஜாவுடைய காலங்கள்ல நடக்காது, அனுமதிக்கப்பட மாட்டாது. அதுதான் ஏசாயா 11ஆம் அதிகாரத்துல வசனம் சொல்லுது. வாசிக்க. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். இன்னைக்கு இந்த உலகத்துல இது பாவமான உலகம் அப்படின்னு வச்சுக்கணும். நார்மலா ஆதாமுடைய தவறுதல்னால அந்த பாவமான உலகத்திலே இன்னைக்கு நிறைய சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. நிறைய அழகான இடங்கள் இருக்கு. அப்படி அழகான இடங்கள் இருந்தாலும் பூமி கர்த்தரை அறிகிற தேவனுடைய ஆண்டவருடைய 1000 அரசாட்சியில எப்படி இருக்கும்னா, அதை சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு பொன்னான, அதாவது அதை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய காரியங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ இந்த ராஜா வரும்போது சோதனையும் இருக்கும், சிகிச்சையும் இருக்கும். என்ன சோதனை? தேசிய சோதனை, நாடுகளுக்கு உண்டான சோதனை. நம்முடைய ஆண்டவர் ஒவ்வொரு ராஜாவையா போட்டு தள்ளிட்டு இருந்திருக்காங்க. அப்படித்தானே? ஒவ்வொரு ராஜாவையா கொண்டுட்டு இருக்காங்க. நிறைய ராஜானி யாருமே என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. 1ஆம் உலகப் போர், 2ஆம் உலகப் போர், அடுத்த 3ஆம் உலகப் போர். இதுக்கு இடையில இயற்கை சீற்றங்கள். ஏதாவது ஒரு நாடு, ஒரு நாட்டுக்கு இயற்கை சீற்றம் வருதுன்னா அந்த நாட்டை கொஞ்சம் நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்தா அங்க ஏதாவது தேவனுக்கு பிரியமில்லாத வேலை என்ன பண்ணிருக்கும்? நடந்திருக்கும்.
அது இஸ்ரேல் தேசத்துக்கு கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அங்க உள்ள போய் அடிச்சது, அவ்வளவு அயண்டமும் வச்சு தாண்டி உள்ள அடி விழுந்துச்சுன்னா அவங்க ஏதோ தேவனுக்கு எதிரான காரியங்களை செஞ்சதுனாலதான் அங்க கொஞ்சம் ஒரு அனுமதி கொடுத்தாங்க. வேற ஒரு விஷயம் இப்படி எல்லா நாடுகளிலும், உதாரணத்துக்கு சுனாமி வரும்போதே நிறைய பேர் சொன்னாங்க, சுனாமி வரும்போது கடற்கரையில் நிறைய தவறான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்படி எந்த தேசிய சோதனை வரும், நாடுகள் மற்றும் சபைகளும் சோதிக்கப்படும். ஆண்டவருடைய ராஜாவுடைய வருகை வந்ததுனால என்ன பண்றாங்க அப்படின்னா சபைகளும் சோதிக்கப்படுமா. சபைகள் சோதிக்கப்படுதுன்னா இன்னைக்கு நம்ம சபைகள் என்ன பண்ணிட்டு இருக்கு, சோதிக்கப்பட்டுட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் ஒவ்வொரு நேரங்கள்லையும் எல்லாத்துக்கும் தனித்தனியா இண்டிவிஜுவலா ஒவ்வொரு சில பிரச்சனை வரும். சிலருக்கு சபை மூலமா பிரச்சனை வரும், சிலருக்கு இண்டிவிஜுவலாவே பிரச்சனை வரும். இப்படி ஏதாவது ஒரு சம்பவங்கள் வந்துகிட்டே இருக்கும், நெருக்கங்கள் வரும், போராட்டங்கள் வரும். இப்படிலாம் வருதுன்னா அப்ப நம்ம இந்த ஓட்டத்துல நம்முடைய மூத்த சகோதரர் எழுதினது, ரசல் பிரதர் எழுதினதுதான், இந்த ஓட்டத்துல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், சரியா ஓடிட்டு இருக்கோம். நம்மளை பார்த்து யாராவது தப்பா சொன்னாங்க, குத்தம் கண்டுபிடிக்காங்க அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் என்ன சொன்னாங்கன்னா, அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, சரியா ஓடிட்டு இருக்கீங்க. சரியா ஓடாம எல்லாத்துக்கூடையும் அட்ஜஸ்ட் பண்ணி போறேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணல, இந்த ஓட்டத்துல ஓடலை, சும்மா நார்மலா ஏதோ பேருக்கு வந்துட்டு நம்ம இது பேர் சபைகள்னு சொல்றோம்ல, பெயர் சபைகள்னு சொல்றோம்ல, அதே மாதிரி பெயர் வேதமானக்கர்களாக நாங்களும் இந்த ஓட்டத்துல ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கத்துல இருக்கக்கூடிய ஜனங்களா நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, மாறிடக்கூடாது. இந்த ராஜாவின் வருகையை சிலர் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எதிர்த்துட்டு இருக்காங்களாம். சகோதரர் குறிப்பிடுறாங்க, ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்னா இந்த காலத்தில் உள்ள சலுகைகள்லாம் குறைஞ்சு போயிடும். இது யாருக்கு அப்படின்னா இன்னைக்கு பெரிய பெரிய பதவிகள் பொறுப்புகளை வகிக்கணும்னு நினைக்கிறவங்க, உதாரணத்துக்கு சொல்ல போனா பேர் சபைக்கிட்ட போயிருமே, அங்க போயிருமே. ஒரு பெரிய பாஸ்டர் இருக்காரு, ஆண்டவர் வந்துட்டாருன்னா இந்த சம்பவம் பூரா பாஸ்டரே இருக்க மாட்டாங்க. ஆண்டவர் வந்துட்டாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த உலகமும் என்ன பண்ணிடுவோம், எல்லாரும் 1000 வருஷ அரசாட்சியில என்னது, எல்லாரும் சமம், அப்படித்தானே? 1000 வருஷ அரசாட்சியில உயர்வும் இல்லை தாழ்வும் இல்லை, எல்லாரும் சமம். யாரு கொத்தனாருக்கு என்ன வீடோ அதே வீடு தான் பணக்காரருக்கும், ஓனருக்கு என்ன வீடோ அதே வீடு தான் வேலைக்காரருக்கும். இந்த மாதிரி தான் அங்க இருக்கும், அப்படிதான் பைபிள் சொல்லுது. இது நீங்க போய் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா அதெல்லாம் வாய்ப்பு கிடையாது. பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா எல்லாத்துக்கும் சரிசமம் அப்படின்னா இதை தான் எடுத்துக்கணும். அங்க ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. இன்னைக்கே நம்ம நாட்கள்ல என்ன பண்றாங்க அப்படின்னா ஏற்றத்தாழ்வுகள் இல்லை, ஜாதி வித்தியாசங்கள் இன்னைக்கு மாறிட்டு நிறையா. அன்புக்குரிய சகோதரர்கள், இன்னும் நிறைய காரியங்கள் மாறிக்கிட்டே இருக்குது. ஏற்றத்தாழ்வுகள் யாரெல்லாம் யாரையும் குறைஞ்சது கூடுதல் சொல்லவே முடியாது. அந்த மாதிரி இந்த ராஜாவின் வருகை எதுக்கக்கூடியவங்க யார் அப்படின்னா இந்த சலுகைகள் குறைஞ்சு போகும்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்க தான். தன்னுடைய பொறுப்பு போயிடும், தன்னுடைய பதவி போயிடும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்க தான். அதுக்குதான் இந்த வசனத்தை சகோதரர் குறிப்பிட்டிருக்காங்க. வாசிங்க, ஏசாயா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஏசாயா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், எங்கள் நிந்தை நீங்கும்படிக்கு உன் பெயர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும் என்பார்கள். எங்க இது நாங்க உங்க பேரை வச்சுக்கிட்டோம், மீதியெல்லாம் நாங்க என்ன பண்ணிடுவோம் பார்த்துக்கிட்டோம், எங்க சொந்த இதில் நடக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி நடக்கிறவங்க இந்த ராஜாவின் வருகையை என்ன பண்றாங்க, எதுக்குறாங்க. இன்னைக்கு சில நம்ம நோட்டீஸ் கொடுக்க போகும்போது சில சர்ச்சுக்கு முன்னால சொன்னா எங்க பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இப்போ என்ன பண்ணக்கூடாது, அண்ணனும் நானும் அண்ணனா எல்லாரும் சேர்ந்து நாகர்கோவில் பகுதியில் ஒரு பாஸ்டரை போய் பார்க்க போனோம். அப்போ இந்த நேரம் பாஸ்டருக்கு என்ன பண்றாரு, ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு, யாரும் என்ன பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த மாதிரி காரியங்களை ஏன் சொல்றேன் அப்படின்னா ஒரு வேலை செஞ்சு ஊழியம் பண்ணணும்னு அப்போஸ்தலர் பவுல் சொல்றாங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, வேலையே செய்ய மாட்டாங்க. கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம், நிறைய பேர்த்த பார்த்துட்டு இருக்கோம், ஒரு வேலையும் செய்ய மாட்டிருக்காங்க. அவங்க பாட்டுக்கு பைபிள் எடுத்துட்டு போய் 4 வசனத்தை சொல்லிட்டு வருமானத்தை இது தப்பா சொல்லலை. காரணம் என்ன, இவங்க யார் அப்படின்னா இந்த ராஜாவின் வருகை என்ன பண்றாங்க, எதுக்கக்கூடியவங்க. இதே விஷயம் அப்படியே வேதமானவர்களுக்குள்ள இன்னைக்கு நிறைய வந்துட்டு அன்புக்குரிய சகோதரர்களே, அதைத்தான் சகோதரர் குறிப்பிட்டாங்க. ரசல் பிரதருக்கு ஏற்கனவே தெரியும் இப்படிலாம் நடக்கும்னு சொல்லி தான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்படி எழுதி வச்சதை வசனத்திற்கு கூட ஒத்து பார்க்கும்போது இன்னைக்கு அதே மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. என்ன நடந்துட்டு இருக்குன்னா நம்முடைய ஆண்டவர் சொன்ன வார்த்தை மத்தேயு 23ஆம் அதிகாரத்துல வாசிங்க.
மத்தேயு 23:5 முதல் தங்கள் கிரியைகள் எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரத்தின் தொங்கல்களை பெரிதாக்கி விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும் சந்தை வெளிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். ஆண்டவர் வந்துட்டாங்கன்னா எதிர்பார்த்த முதன்மை நிலை கிடைக்காதுன்னு சொல்லி பயப்படுறாங்களாம். இவங்க அப்படிதான் பயந்தாங்க. இது யாரை பார்த்து சொன்னது? இந்த 23ஆம் அதிகாரம் பரிசேயரை பார்த்து சொன்னது, அப்படிதானே? பரிசேயரை பார்த்து சொன்னது வசனம். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இயேசு கிறிஸ்து மெசேஜ் இயேசு கிறிஸ்து ஊழியம் பண்ணும்போது, இயேசு கிறிஸ்து ஊழிய நாட்கள்ல ஜனங்கள் எல்லாரும் யார் பேச்சை கேட்க வந்தாங்க? இயேசு கிறிஸ்து பேச்சை கேட்க. ஏன் அப்படின்னா அவ்வளோ அழகா இருந்துச்சு, அது கேட்கறதுக்கு இனிமையா இருந்து. சில கதைகளை சொல்லுவாங்க, சில நல்ல கருத்துக்களை சொல்லுவாங்க. இப்படிலாம் சொல்லிட்டு என்ன உவமைகள் சொல்லுவாங்க, இப்படி எல்லாம் சொல்லிட்டு முடிஞ்ச உடனே வேத பாரகர் பரிசேயர் மாதிரி இவங்க காணிக்க வாங்க மாட்டாங்க. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிடுவாங்க? சோறு கொடுத்து அனுப்புவாங்க. அதனால இந்த ஜனங்களுக்கு என்ன பண்ணிட்டு பிடிச்சு போச்சு. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மாதிரி இன்னைக்கு ராஜாவின் வருகை எதிர்க்கதா இருந்தா இந்த மாதிரி உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க? தனக்கு முதன்மையான இடம் வேணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? ராஜாவின் வருகையை எதிர்ப்பாங்கன்னு சொல்லி சகோதரர் சொல்றாங்க. நான் சொல்லலை, ரசல் பிரதர் சொல்றாங்க, இந்த ரீப்ரன்ஸ் எழுதின சகோதரர்கள் சொல்றாங்க. அன்புக்குரிய சகோதரர்கள், அப்போ பைபிளும் அதை தான் சொல்லுது. இயேசு கிறிஸ்து வந்தாங்கன்னா ஒட்டுமொத்த பூமியும் எப்படி இருக்கும்? சமமா இருக்கும். எப்படி அந்த இஸ்ரேல் ஜனங்கள் ராஜாவை கூப்பிடணும்னு சொல்லி தாவீது வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ, அதே மாதிரி நம்முடைய ஆண்டவர் எப்படி இருக்காங்க? வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய கேபினட் அமைச்சர்கள் என்ன எப்படி கூப்பிடுவாங்க? ஒரு ஒன்னஸா கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ராஜ்யம் என்ன பண்ணிட்டு இருக்கு? கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கு. உங்களுடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு சொன்ன வசனத்தின்படி ராஜ்யம் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. எப்படி ராஜ்யம் வந்துட்டு இருக்குன்னா, சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பார்த்துக்கலாம். மைண்டான விஷயத்தை நீங்க நோட் பண்ணா போதும். இன்னைக்கு நிறைய இடங்கள் பைபாஸ்ல நீங்க போகும்போது பாருங்க, எல்லா இடத்துலயும் என்ன பண்றாங்க? ரோட்ல லைட் வச்சிருந்தாங்க, சோலார் லைட் வச்சிருந்தாங்க. நம்ம ஒரு 10, 25, 20 வருஷத்துக்கு முந்தி இதை நினைச்சிருப்போமா? சோலார் லைட் எப்படி எரியுது? சூரிய வெப்பத்தில். எத்தனை மணிக்கு எரியுது? சாயங்காலம் 6 மணினா நம்ம சுவிட்ச் போடணுமா? இருட்டான உடனே என்ன பண்ணிடும்? எரிஞ்சிரும். வெளிச்சம் வந்தா என்ன பண்ணிடும்? ஆஃப் ஆயிரும். அப்போ ஆண்டவருடைய ராஜ்யத்துல இன்னைக்கு ஆரம்பத்துல எப்படி இருக்குது? இதே ஒட்டுமொத்த உலகத்தையும் நம்முடைய ஆண்டவர் இருக்கும்போது எங்க பார்த்தாலும் இருட்டே இருக்காது. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நாங்க சின்ன பிள்ளையில எங்க ஊர்ல ஒரு சம்பவங்கள் நடக்கும். அப்ப நான் பேர் சபையில சின்ன பிள்ளையில எங்க ஊருக்கு வடக்க இருந்து சூட்டுப்பத்தை இருக்கு. அந்த சூட்டுப்பத்தையில இருந்து ஒரு லைட் வரும், ஒரு பைக். யார் வராங்களோ தெரியாது. ஆனா எங்க ஊர்ல எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த நேரத்துல வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் அங்கிருந்து ஒரு லைட் அப்படியே கோயில்கிட்ட யூட்டன் அடிச்சு நேர வடக்கணிக்கு போயிடும் அப்படிம்பாங்க. அன்னைக்கு வெளிச்சமே கிடையாது. நாங்கள் சின்ன பிள்ளைல எங்களை பயம் காட்டுவாங்க. அதனால எப்படி ராத்திரி அந்த பக்கம் என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அன்னைக்கு உள்ள காலங்களில் வெளிச்சம் இல்லை. இது அப்படியே ராஜ்யத்தில் எந்திரிச்சு வரக்கூடிய நம்முடைய மூத்தவர்கள், நம்முடைய முன்னோர்கள்லாம் பார்த்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? எப்பா இப்படிலாம் இருக்குதா அப்படின்னு. இன்னைக்கே அவங்க இன்னைக்குள்ள சூழ்நிலையில ஒருத்தங்க எந்திரிச்சு வந்தாங்கன்னா இன்னைக்கே பிரமிப்பா இருப்பாங்க. அப்போ 1000 வருஷம் அரசாட்சியில் எப்படி நடக்கும்? அவ்வளோ ஒரு விஷயம். அந்த ராஜ்யம் வந்துட்டு இருக்குது. அப்படி ராஜ்யம் வந்துட்டு இருக்குன்னா இன்னைக்கு வெளிச்சங்கள் எல்லா பக்கமும் வெளிச்சம் வந்துட்டு, நிறைய கோயில்கள், இந்து கோயில்கள்லே வெளிச்சத்தை வச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு அண்ணன் சொன்னாங்க, பூரா இருட்டில் இருந்தது அவ்வளோ வெளிச்சத்தை போட்டு எல்லாத்தையும் இருக்கதை பூரா என்ன பண்ணிட்டானுவேன், விரட்டிட்டானுவேன். ஏன்னா அந்த குரூப்புக்கு இருட்டு தான் பிடிக்கும். நார்மலாக ஜாலியாக சொல்லிட்டு இருந்தாங்க, அந்த குரூப்புக்கு இருட்டு தான் பிடிக்கும். வெளிச்சம் வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க, அங்கே ஆளே இல்லை. ஆள் இல்லாததுக்கு எதுக்குப்பா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, செத்தம் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க நார்மலா. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ வெளிச்சம் வர வர இந்த ராஜாவுடைய ராஜ்யம், அந்த ஆளுகை வர வர கொஞ்சம் கொஞ்சமா ராஜ்யம் என்ன பண்ணிட்டு இருக்கு, வந்துட்டு இருக்கு. அதை கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம். இப்படி இருந்த பிறகுமே நாம என்ன பண்ணல, ஒரு ஒன்னஸா இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ ஒன்னஸா இல்லைன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அவர் ஏற்கனவே இங்கு இருக்கிறார். தேவ ராஜ்யம் பூமியின் ராஜ்யங்களை என்ன பண்ணிட்டு இருக்கு, அழிக்க ஆயத்தமாயிட்டு இருக்கு. பூமியின் ராஜ்யங்கள் அழிக்க ஆயத்தமாயிட்டு இருக்குன்னா எப்படி அழிக்க ஆயத்தமாயிட்டு இருக்குன்னா, ஒரு வசனத்தை வாசிப்போம், நமக்கு தெரிஞ்ச வசனம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 34-35 வசனத்தை. தானியேல் 2ஆம் அதிகாரம் 34 முதல், நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணும் ஆகிய
அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போலாயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியை எல்லாம் நிரப்பிற்று. ஒரு கல்லு வந்து அடிச்சு என்ன பண்ணிட்டு பூமியின் ராஜ்யங்கள் ஒட்டு மொத்தத்தையும் என்ன பண்ணிட்டு தூள் தூளா நொறுக்கிட்டு, தூள் தூளா நொறுக்கி அந்த கல் எப்படி பட்டான், ஒரு பெரிய பர்வதமா மாறிக்கிட்டு இருக்குது. அந்த கல்லு மாறிக்கிட்டு இருக்குன்னா கல்லு மாறதுக்கு காரணமான ராஜா என்ன பண்ணிட்டாங்க, ரெடியா இருக்கிறாங்க. சண்டை முடிஞ்சு ரெடியா இருக்கிறாங்க. இந்த சப்ஜெக்ட்ல எடுத்துக்கிடுங்க, வேற எக்ஸ்ட்ராலாம் ரொம்ப போயிடாண்டாம். இந்த சப்ஜெக்ட்ல அப்சலோமுக்கும் தாவீதுக்கும் சண்டை முடிஞ்சு அப்சலோம் என்ன பண்ணிட்டாங்க, இறந்துட்டாங்க. ராஜா என்ன பண்ணிட்டாங்க, இறந்த உடனே உள்ள வரல, என்ன பண்ணியிருக்காங்க, காத்துட்டு இருக்கிறாங்க. எதுக்காக, ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களும் சேர்ந்து என்ன பண்ணணும், கூப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்சலோம் மாதிரி சாத்தானுடைய கிரியைகள் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. முழுசுமே அழிக்கல, அழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி அழிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இந்த ராஜ்யம் என்ன பண்ணிட்டு இருக்கு, பெருசா வளர்ந்துகிட்டு இருக்கு. வளர்ந்த ராஜாவுக்கு வெற்றி எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஆகாய் தீர்க்கதரிசி ஒரு வசனத்தை சொல்றாங்க. ஆகாய் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசி. ஆகாய் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனம் சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டது வரும்னு தான் வசனம் இருக்குது. அப்ப இந்த விரும்பப்பட்டது வரும்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னும் கொஞ்ச நாட்கள்ல எல்லாராலையும் என்ன பண்ணுவாங்க, விரும்பப்படுவாங்க. அப்போ விரும்பப்பட்டவர் விரும்பப்பட்டு வாழ்த்தப்படுவார்னு சொல்லி சகோதரர் குறிப்பிட்டிருக்காங்க. அனைத்து நாடுகளாலும் விரும்பப்பட்டவராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாங்க, வாழ்த்தப்படுவாங்க. இது எங்க இருக்கும்னா ஏசாயா 2ஆம் அதிகாரத்துல இருக்கும், நீங்க போய் வாசித்து பார்த்துக்கலாம் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போ இந்த இப்படி வந்து ராஜா வந்து என்ன பண்றாங்கன்னா, நல்ல மருத்துவராக என்ன கொடுப்பாங்களாம், கீலேயாத்தின் பிசின் தைலத்தை கொடுப்பாங்களாம். ஒரு சில காரியங்கள் சபை தன்னுடைய ராஜாவை எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது சில காயங்கள் வரும், கீழே விழுந்து அந்த போர் காயங்கள் இருக்குமா, போர் காயங்கள் இருந்தா போர் காயங்களை ஆத்துறதுக்கு என்ன பண்றாங்கன்னா, எரேமியா தீர்க்கதரிசி மூலமா, எரேமியா 8ஆம் அதிகாரம் 22ஆம் எரேமியா 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தை சொஸ்தமடையாமற் போனால். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து அந்த கீலேயாத்தின் பிசின் தைலத்தை கொடுத்து காயங்களை என்ன பண்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமா ஆத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம மைண்ட் எப்படி இருக்கும்னா, உதாரணத்துக்கு ஒரு பாடு வருதுன்னு வைங்களா, நமக்கு ஒரு பாடு வருதுன்னா அப்போ நம்ம என்ன நினைப்போம், நார்மலா இருந்தோம்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணுவோம், இல்லைன்னா ஜெபம் பண்ணுவோம், ராத்திரி பூரா உட்காந்து அழுவோம், ஜெபம் பண்ணுவோம். ஆனா இங்க வேதமானவர்களா வந்த பிறகு எப்படி இருக்கு, ஒரு போராட்டம் வந்து என்ன இருக்கு, மனசு என்ன சொல்லுது, தேவன் பார்த்துக்கிடுவாங்க, சரி இந்த காரியம் தானே அப்படின்னு ஒரு நார்மலா வந்துடுது. காரணம் என்னன்னா, ராஜா வந்த வல்லமை தான் இதுக்கு காரணம். சபை தன்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமா கட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன பண்றாங்க, ராஜா ஊக்கத்தை கொடுத்துட்டு இருக்காங்க, அந்த சக்தியும் வல்லமையும் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த ராஜாவுடைய வெற்றி. இப்படி வந்தது. இது யாருக்கு முதல் காரியமா நடக்கும் அப்படின்னா, சபைக்கு நடக்கும். உலக ஜனங்கள்ல யார் கூப்பிடுவோம் அப்படின்னா, சகரியா புஸ்தகத்தில் உள்ள வசனம், இந்த வசனத்தை போடல, இந்த அதிகாரத்தை போடல, இந்த வசனத்தை வாசித்தீங்க. இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம் என்பார்கள். யூதர்கள் தான் இவங்களை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாங்க, அறிக்கை செய்வாங்க. அறிக்கை செய்யும் போது அவங்க எப்படி இருப்பாங்களா, அந்த அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தா, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்கு அழுது துக்கிக்கிறது போல நாங்க இவரையா கொன்னோம், இந்த மேசியாவையா இவ்வளவு நல்லவரையா கொன்னோம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைப்பாங்களா அன்புக்குரிய சகோதரர்களே. அப்ப இந்த ராஜாவுடைய வெற்றி இதுதான். ஒட்டுமொத்த உலகமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கும், ஒரு விருப்பப்பட்ட ஒரு தெய்வமா அவரை பார்ப்பாங்க, விருப்பப்பட்டவரா பார்ப்பாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். இது ராஜாவின் வெற்றி மறுபடியும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். ராஜா வந்து எல்லா விஷயத்தையும் செஞ்ச உடனே ராஜா என்ன சொல்றாங்கன்னா,
திரளான ஜனங்கள் வந்து நாம் கர்த்தரின் பருவத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள் அப்படின்னா ஒட்டுமொத்த உலகமும் எங்க பார்க்கும்? இஸ்ரேல் தேசத்தை உற்று நோக்கி பார்க்கக்கூடிய, இஸ்ரேல் தேசத்தை உற்று நோக்கி பார்த்தா அங்க யார் இருக்கா? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் சபையும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு காரணம் தான் இன்னைக்கு இந்த சபை என்ன பண்ணும்? இந்த சப்ஜெக்ட்ல தாவீது ராஜா எப்படி காத்துட்டு இருந்தாங்களோ அதே போல நம்முடைய ஆண்டவர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க? காத்துட்டு இருக்காங்க. காத்துட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க? இஸ்ரேல் தேசத்தை ஒரு மரத்துக்கு ஒப்பிடுவாங்க. என்ன மரத்துக்கு ஒப்பிடுவோம்? அத்தி மரத்துக்கு ஒப்பிடுவோம், அப்படித்தானே? அதைத்தான் உன்னத பாட்டுல ஒரு வசனம் உண்டு, அழகா சொல்லுவாங்க நம்முடைய ஆண்டவர். வாசிப்போம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை செடிகள் பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது. என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா. என் பிரியமே, நீ ரூபவதியே எழுந்து வான்னு சொல்லி நம்ம ராஜா என்ன பண்றாங்க? தாவீது ராஜா எப்படி அந்த ஜனங்களுக்காக காத்திருந்தாங்களோ அதே மாதிரி காத்து, எப்படி அந்த லெட்டர் கொடுக்கறதுக்கு தன்னுடைய தாவீது ராஜா தன்னுடைய உறவுகளுக்கு என் எலும்பும் என் மாம்சமும் நாங்களா? நாம கிறிஸ்துவுக்கு யாரு? எலும்பின் எலும்பும் மாம்சத்தின் மாம்சமும், அப்படித்தானே? மாம்சம் தானே அது. கிறிஸ்து தலை, நம்ம எல்லாம் சரீர அங்கங்கள், ஒரே சரீரம். இந்த சரீரத்தை பார்த்து சொல்றாரு, என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா. இத ERV-ல ரொம்ப அருமையா இருந்துச்சு. அந்த வசனத்தை போட்டிருக்கேன், வாசிப்போம். அதை உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துக்கு. என் நேசர் என்னிடத்தில் எழுந்திரு, என் அன்பே, என் அழகே, வெளியே போகலாம். என் நேசர் என்ன பண்றாரு அப்படின்னா, எழுந்திரு என் அன்பே அழகே, நம்ம வெளியே போகலாம். இந்த உலகத்துல விட்டு நம்ம, இந்த உலகம் நமக்கு என்ன பண்ணாண்டா? வேண்டாம். இந்த உலகத்தை விட்டு என்ன பண்ணிடலாம்? வெளியே போயிடலாம். அடுத்தல பார், மழைக்காலம் போய்விட்டது, மழை வந்து போனது, பூமியில் பூக்கள் மலர்ந்துள்ளன. மழைக்காலம் போயிட்டு, மழை வந்து போயிட்டு, பூமியில பூக்கள் எப்படிப்பட்டிருக்கு? மலர்ந்திருக்கு. இது என்ன காலமா? பாடுவதற்குரிய காலம். வாசிங்க. கவனி, புறாக்கள் திரும்பி விட்டன, அத்தி மரங்களில் காய்கள் தோன்றியுள்ளன. இஸ்ரவேல் தேசமாகி அந்த அத்தி மரத்துல என்ன பண்ணிருக்கு? காய்கள் எல்லாம் தோன்றிட்டு. அடுத்தால திராட்சை கொடிகள் மனம் வீசுவதை நுகர்ந்து பார். எழுந்திரு என் அன்பே, அழகே, நாம் வெளியே போகலாம். இந்த உலகம் உனக்கு என்ன பண்ணாண்டா? உலகம் உனக்கு வேண்டாம் அன்பே, நீ என்ன பண்ணு? வெளியே போவோம், என்ன பண்ணு? வா அப்படின்னு சொல்லி நம்ம மனவாளன் கூப்பிடுறாரு. இந்த சத்தத்துக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஒவ்வொரு நாளும் இந்த ஓட்டத்துல என்னென்ன பிரச்சனைகள் வந்தாலும், என்னென்ன பாடுகள் வந்தாலும், என்ன நெருக்கம் வந்தாலும், இந்த ஒரு சத்தத்துக்காக தான் இந்த ஓட்டத்துல என்ன பண்ணிட்டு இருக்கோம்? உண்மையா யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ இந்த சத்தத்துக்காக தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க. பட் என்ன, எப்படி அங்க தாவீது ராஜா ஜனங்கள் ஒன்னஸுக்காக காத்திருந்தாங்களோ அதே மாதிரி ஒட்டுமொத்த திருச்சபையோட ஒன்னஸுக்காக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜாவை வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க? காத்துட்டு இருக்காங்க. அப்படி காத்துட்டு இருக்கக்கூடிய ராஜா கிட்ட நாம எப்படி போகலாம் அப்படின்னா, உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என்னை உம்மோடு சேர்த்து கொள்ளும், நான் ஓடி விடுவோம். போதும் ஆண்டவரே, இந்த வாழ்க்கை போதும், இந்த உலகம் போதும். இல்லை இன்னும் கொஞ்ச நாள் நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னா அடுத்த ஆளை தூக்கிட்டு என்ன பண்ணிடுவாங்க? இன்னும் கொஞ்ச நாள் நான் இருக்கேன். அந்த இந்த 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 வசனத்தை வாசிக்கும் போது ஒரு சம்பவம் தான் வரும். அந்த விருந்துக்கு கூப்பிடும்போது எல்லாரும் சாக்கு போக்கு சொல்லுவாங்க. நான் வந்து சொத்து வாங்கியிருக்கேன், நான் வந்து வயல் வாங்கியிருக்கேன், வயலை உழணும், கல்யாணம் முடிஞ்சிருக்கு, நான் அங்கே போகணும் இங்கே போகணும்னு சொல்லிடுவாங்க. எல்லாத்தையும் விட்டுருப்பா. இல்லை இது யாரெல்லாம், இதெல்லாம் யார் சொல்கிறா அப்படின்னா, அழைப்புதல் வாங்கினவங்க தான் சொன்ன ஸ்டேட்மெண்ட். அது உண்மைதானே? அந்த ஓமை வாசித்து பார்க்கும்போது அழைப்புதல் யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட். பொதுவரை நாங்கள் வந்து அங்கே போகிறோம் இங்கே போகிறோம்னு சொல்லி சாக்கு போக்கு சொல்லுவாங்க. அப்போ தான் நம்ம அந்த எஜமான் என்ன சொல்லுவாங்க, நீ போய் எங்கே போ, சந்தையில் வீதியில் வெளியில் கிடக்கக்கூடிய அந்த பரதேசிகளை எல்லாத்தையும் என்ன பண்ணு, தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அவ்வளோ தூக்கிட்டு வந்து அவ்வளோ பேர்த்தையும் உள்ளே வச்சு சட்டை கொடுத்து குளிப்பாட்டி சோப்பு போடாமல் அழுக்கு பிடிச்சி இருந்தோம். நம்ம அப்படி தானே இருந்தோம். பாவம்னு அழுக்கு பிடிச்சி மோசமாக இருந்தோம். நம்மளை கூப்பிட்டு வச்சு நல்ல சோப்பு போட்டு குளிப்பாட்டி சென்ட் அடித்து வாசனை திரவியத்தை கொடுத்து நல்ல ட்ரெஸ்ஸை கொடுத்து எங்கே உட்கார வச்சாச்சு? பந்தியில் உட்கார வச்சாச்சு. பந்தியில் உட்கார வச்ச ராஜா வரும்போது நம்ம என்ன பண்ணணும்? அந்த பந்தியில் இருக்கும்போது அந்த ட்ரெஸ்ஸை போட்டு ட்ரெஸ்ஸை அழுக்காக்காம என்ன பண்ணணும்? பார்த்துட்டு இருக்கணும். அன்புக்குரிய சகோதரர், நாம நம்ம ட்ரெஸ்ஸை துவைக்கிறது நம்மகிட்ட தான் இருக்கு. ஏன் ட்ரெஸ்ஸை அரசனும் துவைக்க முடியாது, அரசன ட்ரெஸ்ஸை நான் துவைக்க முடியாது. உண்மைதானே? என்னுடைய ஓட்டத்தை யார் ஓட முடியும்? நான் தான் ஓட முடியும். அதே மாதிரி
ஒவ்வொரு வேதமானவர்களும் ஒவ்வொரு திருச்சபை ஓட்டத்தில் இருக்கக்கூடியவங்க ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஓட்டத்தை அவங்கவுங்க தான் என்ன பண்ண முடியும். நான் என்ன செய்கிறேன்னு எனக்கு தான் தெரியும், என்னை விட்டு எனக்கு வேற யாருக்குமே தெரியாது அன்புக்குரிய சகோதரர்கள். அதே மாதிரி நம்முடைய ராஜா வரும்போது வந்து கூப்பிடுறாங்க. எப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னா, என் பிரியமே நீ வா நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்படி கூப்பிடும்போது நாம் போயிட்டோம்னா நம்ம எப்படி சொல்லிட்டு போடணும், போதும் ஆண்டவரே நம்ம எல்லாம் நம்ம என்ன பண்ணிடுவோம், ஓடிடுவோம், நம்ம இந்த உலகமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த மணவாளனோடு நம்ம சீக்கிரம் அந்த மணவாளோடு சென்று சேர தேவன் தாமே கிருபை செய்வாராக. பொறுமையோடு இந்த சத்தியத்தை கேட்ட உங்களை தேவன் தாமே ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. ஆமென். அன்புக்குரிய சகோதரர்களே, தேவனுடைய பிரதான கிருபையினாலே தேவனுடைய சமூகத்தில் ராஜாவை அழைத்து வர நீங்கள் பின்னே வரலா